தட் கேர்ள் வயித்து வலியில துடிக்கலடா, ஒரு ஆம்பளை பேய் பாலியல் பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள வண்டி. தட் கோஸ்ட் பாய் அந்த ஒரு பொண்ணை மட்டும் இல்ல, ஊரில் உள்ள அனைத்து அழகான பெண்களையும் தடையமே இல்லாம தடவிட்டு போயிடுறான். குஞ்சே, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பாப்பமவன மன்மத குஞ்சு. ஹலோ பிளாஸ்டர்ஸ், வெல்கம் டு மர்மக்காடு ரீரோஸ்ட். ஓபன் பண்ண ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கப்பிள்ஸ் கார்ல போகும்போது அர்ஜென்ட்டா மூடு வந்துருது. உடனே கோஸ்ட் பைக்கு கிளம்ப, உடனே கிளம்பி வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் புதற்குள் வைத்து கசமசா பண்ணிடுறான். இல்ல நீ ஒரு காம பிசாசுன்னு காமிச்சிட்ட, எனக்கு நீ காமிச்சிடல. யாரா இவன் இப்படி காடை கதற அளவுக்கு கற்பழிச்சிட்டு இருக்கான். கற்பழிச்சு கதறும் போது அந்த பொண்ணு ஐயோன்னு கத்துது. அப்படியே அந்த சவுட ஃபேட் அவுட் பண்ணி அது மேல டைட்டில போடுறாங்க. யாரு இவன் காட்டுத்தனமா கசமசா பண்ணி காலி பண்ணியிருக்கான். நீங்க எதுக்கும் அந்த இடத்துல கற்பழிக்கப்படும் பகுதின்னு போர்டு வைங்க சார், இது தடை செய்யப்பட்ட பகுதின்னு போர்டு வைங்க. நியூஸ ஒரு பெண்குட்டி பார்த்துட்டு அவங்க சேனலுக்கு போய் கேக்குது, நம்ம சேனல் முன்னேற என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. என்னமா அந்த பிளான்? நாங்க வேணா ஒரு 4 கப்பல்ஸ் ஒன்னா போய் அந்த காட்டுல என்ன மர்மம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம், நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. தைரியமா போயிட்டு வாங்க. எந்த தைரியத்துல 4 கப்பல்ஸ் சொன்ன? நீ தான் சிங்கிள் ஆச்சு. அது போன வாரம் வரைக்கும். ஃபிளாஷ்பேக். என் பேரு சத்யா. பேசிக்கலா நான் ரொம்ப நல்லவன். ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். கவனிக்கிறா? ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பாரு, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். பட் குஜிலிய ஒரு பாய் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ஓகே, உன்னோட லவ் நீ எப்படி ப்ரூவ் பண்ணுவ? ஒரு குழந்தையை கொடுத்து. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா காய் நோத்த பாத்துருக்கான். இப்போ 4 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ் சேர்ந்து காட்டுக்குள்ள போறாங்க. என்னடா ஓயோ கிடைக்கலன்னு புது பக்கமா ஒதுங்க போறாங்களா? இல்ல, இவங்கள பார்த்தா மர்மத்தை தேடி போற மாதிரி தெரியல, மறைவா போய் மஜா பண்ண போற மாதிரியே இருக்கு. மெதுமெதுவாக பயணங்கள் போய் தொலைந்திடவா, மனம் ஒரு கணம் போலிகலனாக. எந்த சேனலடா அப்படி கேர்ள்ஸும் ஸ்பான்சர் பண்றாங்க? சொல்லுங்கடா, நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகி வீடியோ எடுக்க போனா பயங்கரமான காத்தடிக்குது. என்ன தெரியும் அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பீங்க. ஆமா, யாரு நீங்களாம்? அரவிந்தன் சித்ரா ஃப்ரம் சோசியல் மீடியா. நாங்க ஒண்ணு சும்மா அந்த இடத்துக்கு வரல. இங்க பாருங்க, சிஎம் கொடுத்த லவ் லெட்டர், பர்மிஷன் லெட்டர். எல்லாரும் கதற போறீங்கன்னு காக்கி தொப்பி வான் பண்ணிட்டு காட்டுக்குள்ள போயிடுது. காட்டுக்குள்ள போனதும் சிறிதும் தாமதிக்காமல் எல்லாரும் தனித்தனியா போய் வேலைய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொடை எடுத்துட்டு வந்துடுறேன். இவன் என்னடா கால விடுற நேரத்துல கைய விட்டு எதையோ தேடிட்டு இருக்கான். அவனோட பலூன் மிஸ் ஆகி போயிந்தி. இப்போ கன்னி பொண்ணுங்க காட்டுக்குள்ள வந்ததை உணர்ந்த காஜிபி, ஐயோ அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? சரி சொல்றேன். அதுல ஒரு பொண்ணு மட்டும் தூங்கும் நேரமா பார்த்து கற்பழிச்சிருது. வேணாம், இது ஒரு பெரிய பேய் செய்யற வேலை இல்ல. பேய், அந்த பொண்ணு தொண்டை வலிக்கிற மாதிரி என்னையா பண்ண? எந்த பிளடி நான்சென்ஸ் பேய்டா அப்படி பண்ணது? இப்போ அடுத்த நாள் காலையில கேங்கா சேர்ந்து வாட்டர் ஃபால்ஸ்க்கு போயிட்டு அங்கேயும் தனித்தனியா போய் ரொமான்ஸ் பண்றானுங்க. இவனுங்க மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள மசக்கையாக்காம விட மாட்டானுங்க போல. என்னடா பண்ற? அட காஜிக்கு பிறந்தவனே, ஓ சட்டைய புளியறானா? கொஞ்ச நேரத்துல கொட்டை கலங்கிடுச்சுடா. இந்த காஜி பாய பேய் போட்டு தள்ளிடுது. எங்கடா கூட வந்தவன காணோம்? நம்ம ஒண்ணு பண்ணலாம், டென்ட்டுக்கு போய் சாப்பிட்டு சாயங்காலமா தேடலாமா? அந்த செத்து போன பையனோட ஆளு மேல கேமராமேனுக்கு ஒரு கண்ணு. இப்போ 1/4 மணி நேரம் நடந்ததுக்கு கால் வலிக்குதுன்னு அங்கே ஸ்டே பண்றாங்க. திஸ் இஸ் தி ரைட் டைம் டு ரேப்னு அந்த கேமராமேன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கட்டி போட்டு கதகளியாடலாம் ட்ரை பண்ண போக பேய்க்கு எப்படியோ தெரிஞ்சு உடனே அங்க வந்து அவனை போட்டு தள்ளிடுது. எவ்வளவு நல்ல பேய், உன்ன போய் தப்பா சொல்லிட்டாங்களே. ரேப்பு நடக்க கூடாதுன்னு நான் சொல்லல, ரேப் நடக்கணும், ஆனா அதை நான் மட்டும் தான் பண்ணணும். தட் பேய் அந்த பொண்ணை ஏர்ல தூக்கி வச்சு செய்யுது. என்னடா பக்கத்துல இருந்த பொண்ண காணமே, எல்லாரும் காட்டுக்குள்ள போய் தேட அந்த 6 பேக் வச்ச பேய் எதிரில வருது. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் ஓட ஒருத்தரையா தட் பேய் போட்டு தள்ளுது.
எல்லாரும் மர்கையாகி ஹீரோ ஹீரோயின் மட்டும் மீதி இருக்காங்க. எப்படா இவங்க மட்டும் தப்பிச்சாங்க? அப்புறம் பிளாஷ்பேக் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல. அங்க இருக்க ஒரு மரத்து மேல சில அமானுஷ்ய பொருட்கள் கிடைக்குது. அதுல இருக்க புக்க ஓபன் பண்ணா பிளாஷ்பேக் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு. ஓ, இவன் தான் அந்த காஜி பேயா? தட் காமுகனுக்கு பெண்குட்டி மேல ஒரு காஜி. ஏமா கோயிலுக்கு இப்படியா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க? அடிநெட்டை நிலவே ரெட்டை திமிரே நெஞ்சில் முட்டி கொல்லு. ட்ரீம் சாங்கா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா. தட் பாய் தட் கேர்ள் மேல உள்ள அதீத காமத்தினால் அந்த பொண்ணு வீட்டுல குளிக்கும் போது எட்டி பார்த்து அத அங்க இருக்க ஆள் ஒருத்தர் பார்த்து பட்டக்குன்னு பிடிச்சி பயங்கரமா போட்டு சாத்துறாங்க. ஐயர்லயே நாங்க ரவுடி ஐயராக்கும். இவாள அடிச்சு தூக்கிண்டு போய் காட்டுக்குள்ள போட்டுடுங்கோ. அடிப்பட்ட காஜி பாயோட மூச்சு காத்து அவன் உச்சாவோட சூடா இருக்கும். அதனால அன்னைக்கு நைட்டே வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிக்க ட்ரை பண்ணும்போது கட்டா போற எடுத்துட்டு வந்து கபாலத்துல அடிச்சிடறாங்க. அடிச்சு தூக்கி தொங்க விட்டதில் அந்த காஜி பாய் செத்து பேயா மாதிரி ஊரில் உள்ள அனைத்து கேர்ள்ஸையும் கசமசா பண்ணி கண்டம் பண்ணிடுறான். நீ பழி வாங்காத அந்த ஃபேமிலி மட்டும் பழி வாங்கடா. ஒய் ஆல் கேர்ள்ஸ்? அவன் இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான்டா. உடனே ஊர் ஒண்ணு கூடி ஒரு சாமியார போய் பார்க்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். ஞான திருஷ்டி மூலமா பார்த்தேன். யோ, அத ஞான திருஷ்டி மூலமா பார்த்தல, ஏதாவது பண்ணலாம்ல? இந்த மந்திரிச்ச சூலம் இத கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சுட்டு வாங்க. போனவங்கள தட் கேஸ்ட் போலன்னு பொளந்து கொன்னுடுது. கடுப்பான முனிவர், நீ இந்த காட்டை விட்டு ஊருக்குள்ள வரவே கூடாது அப்படி நேசாம விட்டுறாரு. அப்புறம் எப்பறம் அந்த புக்கு? அந்த ஊருக்கு வந்த ஒரு எழுத்தாளர் இந்த ஸ்டோரி எல்லாம் ரிசர்ச் பண்ணி காட்டுக்குள்ள போய் பேய பேட்டி எடுக்க பார்த்திருக்கான். அந்த பேய் அவனையும் பேட்டி எடுக்க அவன் தான் சாகும் தருவாயில் கூட தன்னோட தொழிலுக்கு விவேகமா இருக்கணும்னு புக்கை எழுதி வச்சுட்டு அதை எப்படி ஜனங்க படிப்பாங்கன்னு போய் பிரிண்ட் போட்டுட்டு வந்து வச்சுட்டு செத்து போயிருக்கான். இப்ப ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு அந்த சூளத்தை ஹீரோ எடுத்துறாரு. செல்லக்குட்டி, நீ ஒன்னும் பயப்படாத, அவ்வளவுதான், சூளத்தை எடுத்தாச்சு. அந்த காஜி தாயோல எங்க இருக்கான்னு சொல்லு, இப்பவே போட்டு வந்துடுறேன். இப்ப பேய் கடுப்பாகி கிளம்பி வந்து ஹீரோவா போட்டு தள்ளிடுது. இப்போ ஹீரோயின் மட்டும் தான்டா பேலன்ஸ். டேய் காஜி பேய், உனக்கு நான் தானே வேணும்? கம் அண்ட் டேக் மீ. வாடா வா, என்ன நான் ஒருத்தனா இருக்கேன், வா. அட போமா, மூணாவது ரீல்லே வந்து மூச்சு முட்டுற அளவுக்கு சம்பவம் மட்டும் போயிடுச்சு. இப்ப வந்து காட்டிக்கிட்டு வந்து உட்கார்ந்து பசிய தீர்த்துக்க, வா. இதோ வந்துட்டேன். அதென்ன உள்ள வந்து ஆத்திர பயிர மாதிரி பயிரமேனா போட்டனா பொளந்துறடா. இந்த பேய் மண்டை ரொம்ப ரசனையான ஆவி போல. ஒரு பொண்ணை ஏர்ல வச்சு சம்பவம் பண்ணான், இந்த பொண்ணை மத்தல வச்சு சம்பவம் பண்றான். யாரா சொல்ல நீ? இப்போ இடி விழுந்து சாமி டு சூலம், சூலம் டு கேலுக்கு பவர் வந்து தட் கேல் உடம்புல சாமி வந்துருது. என்னடா இது அம்மனுக்கு வந்த சோதனை? எந்த ஊர்லடா அம்மன் அண்டர்வேர் போட்டிருக்கு? உடனே அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாரியம்மா சூலத்தை எடுத்து சொருகி அந்த பேயை அட்டாக் பண்ணிடுது. இப்போ அடுத்த நாள் காலையில கூட்டிட்டு வந்து எல்லாரையும் காவு கொடுத்துட்டு ஹீரோயின் ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிடுறாங்க. இதோட இந்த காஜி பேய் படம் முடிஞ்சது. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த படத்தை ஒருத்தர் ரோஸ்ட் போட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம சேனல்ல இப்ப நம்ம வீடியோ பண்ற ஸ்டைல்ல ஒரு ரோஸ்ட் வேணும்னு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டதனால இந்த மர்மக்கார மூவிக்கு ஒரு ரீரோஸ்ட் போட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஆல்னு ஒரு சிம்பிள் ஒரு அதையும் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனல்ல 98% பேரு சப்ஸ்கிரைபே பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பாக்குறவங்க ஓப்பனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கிரிஞ்சி மூவி ரோஸ்டோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். And this is Vijay Kumar signing off. Bye.